திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன்ட்டு விவாதத்தை துவங்குறேன். ஸ்டெர்லைட் அதனால் வேலை இழப்பு அடைந்தவர்கள் எல்லாருமே தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விவாதங்களாக கூட எடுத்திருந்தோம். இப்போது வின்ஃபாஸ்ட் அதுக்கான எல்லா இழப்புகளையும் ஈடு செய்கிற அளவுக்கு உருவாயிடுமா? இல்லை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வணிகமாக வியாபாரமாக மட்டும் பார்க்காம எதிர்காலமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. வின்ஃபாஸ்ட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அது வியட்நாம்லேருந்து வந்தவங்க. அவங்க 2017 தான் தன்னுடைய கார்ஸை பற்றி தொடங்குறாங்க. வியட்நாம் உங்களுக்கு தெரியும், பெரிய அளவில் கம்யூனிஸ்டால் பாதிக்கப்படாத, அதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த ரேட்டில் பண்ணலாம், இவ்வளோக்கு தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஞ்சத்தனம் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் கருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த தயாரிப்பு விஷயத்தில். அப்போ அவங்க இந்தியாவுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. இன்றைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இந்தியாவில் கிடையாது. டெல்லியில் அவங்க ஒரு காமன் ஸ்பேஸை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு மேலே முதலீடு செய்ய போகிறேன்ற அடிப்படையில் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்க தூத்துக்குடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்கிறத தவிர காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். இப்போ சிப்காட்டுடைய இருங்காட்டுக்கோட்டையிலையோ அல்லது இதுலேயோ மற்ற இடங்கள்லையோ பிள்ளைப்பாக்கத்துலேயோ அவங்க பண்ணணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸுக்கு நடுவில் இவங்க கொடுக்கக்கூடிய ரேட் கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது, லேபர் கிடைக்காது. அதுதான் அடிப்படை. தூத்துக்குடியில் பொதுவாக உங்களுக்கு பெரிய அளவில் ஃபேக்ட்ரிஸ் வராதுக்கு எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச முக்கிய காரணம் அங்கே கேரளா மாதிரி இது இருக்கும். அதாவது நாங்கள் தான் வருவோம், நாங்கள் தான் வேலை செய்வோம், ஆனால் செய்யலைனாலும் நீ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ரப்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தூத்துக்குடி பெரிய அளவில் இந்த விஷயத்தில் வளரல. யாராக இருந்தாலும் போர்ட்டில் போயிடுறாங்கங்கிற சூழ்நிலை இருந்தது. ஸோ வின்ஃபாஸ்ட் போர்ட்டை தூத்துக்குடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் அவங்க செலவு அப்படிங்கிற அடிப்படையில் தான். அங்கே 3000 பேருக்கு வேலை கிடைக்கும், 8000 பேருக்கு வேலை கிடைக்குங்கிறதெல்லாம் ஒரு நிதியமைச்சர் சொல்லலாம், ஒரு நாடு சொல்லலாம். அது நியாயமான ஒரு விஷயம், அதை நான் விமர்சிக்க விரும்பலை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. அங்கே வேலை செய்கிறது எல்லாமே வியட்நாமீஸ் கான்ட்ராக்டர்ஸ் தான். லோக்கல் நண்பர்களை அங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க. கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வியட்நாமீஸ் தான். அவங்களதுல எந்த ஒரு கான்ட்ராக்டும் இந்திய கான்ட்ராக்டருக்குள்ளே இருக்காது. இது எல்லாமே எனக்கு தெரிந்து களத்தில் நான் போய் பார்த்து, நான் அந்த ஃபேக்ட்ரிக்கும் போயிருக்கேன். அது தொடக்க நிலையில் இருக்கும்போதே நான் போயிருக்கேன். பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய 2 சிப்காட்டுக்கும் நான் போயிருக்கேன். நீங்கள் கடந்த ஒரு 20, 40, 30 வருடமாக சிப்காட்டுக்குள்ளே வளர்ச்சி பெருசாக இருக்கான்னு கேட்டால், சிப்காட்டுடைய வளர்ச்சி உரகடத்துலேயோ பிள்ளைப்பாக்கத்துலேயோ இருங்காட்டுக்கோட்டையிலையோ காஞ்சிபுரத்துலேயோ ஸ்ரீபெரும்புத்தூர்லேயோ இருக்கிற மாதிரி, அல்லது ஹொசூர் பக்கம் இருக்கிற மாதிரியான வளர்ச்சியை நீங்கள் அங்கே தூத்துக்குடியில் பார்க்க முடியாது. இதுக்கு அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது. கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடலோர மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வளர்ச்சியுமே கடந்த 60-70 வருடங்களாக இல்லாமல் பார்த்துக்கிட்டதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடக்கு மேற்கு மாவட்டங்களுடைய பர்காபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், இந்த கிழக்கு தெற்கு மாவட்டங்களில் இருக்கிறத விட இரட்டிப்பாக இருக்கும், 3 மடங்காக இருக்கும். ஆனால் கடன் ஒன்று தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடன் ஒன்று தான். ஆனால் வருமானம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த கிழக்கு தெற்கு மாவட்டங்களில் இருக்கிறத விட ரெட்டிப்பாகவும் 3 மடங்காகவும் வடக்கு மேற்கு மாவட்டங்களில் இருக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நான் அடுத்த ரவுண்டில் பேசிக்கிறேன். இங்கே தொடங்கிய பிரச்சனைக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கும்போது அதுக்கான வாட்டர் சோர்சஸ், அதுக்கான என்வரான்மெண்டல்லாம் அங்கே இருக்குதா? இல்லை சஸ்டைனபிளாக அந்த தொழிற்சாலை அங்கே இயங்குவதற்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், கார் மேனுஃபேக்சரிங்கிறது அசம்பிளிங் தான். அதில் நம்ம கொக்கோ கோலா கொடுக்குற மாதிரி வண்டியாக தண்ணி, லாரியாக தண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒப்பீடு ஏன் தவறுன்னு நான் சொன்னேன்னா, இப்போ ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே காப்பர் ஸ்மெல்லர் ரிஃபைனரிஸ் இருக்குது. அந்த காப்பர் ஸ்மெல்டர் ரிஃபைனர்ஸ் இருக்கிறதுனால சல்ஃபூரிக் ஆசிட் பிளான்ட்டு, பாஸ்பரிக் ஆசிட் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் காப்பர் ராடு பிளான்ட்டு, அண்டு தூத்துக்குடியுடைய ஏ கிரேட் ப்ரொடக்ஷன், அதாவது உலகத்தரம் வாய்ந்த காப்பர்னால் அந்த கெத்தோட்ஸ் தூத்துக்குடியில் அற்புதமாக செய்து கொண்டிருந்த ஒரு கம்பெனி வேதாந்தாவுடைய ஸ்டெர்லைட். என்வரான்மெண்டலாக பிரச்சனை இருக்குது, அந்த என்வரான்மெண்டல் ஏர் பொல்யூஷன் இருக்கு, இதெல்லாம் பல தரப்பட்ட காரணங்கள் மறுக்கப்பட்டது ஒரு விவாதம். மறுக்கமா இல்ல, இதனால என்வரான்மெண்டல் எந்த பிரச்சனையும் இருக்குமா இருக்காதா? இல்ல வின்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அது எல்லா மேனுஃபேக்சரிங் மாதிரி அதுவும் ஒரு மேனுஃபேக்சரிங் தான். கார் மேனுஃபேக்சரிங்கிறது வெறும் அசம்பிளிங் தான். அதனால எந்த ஒரு பாதிப்பும் அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டும் ஒப்பிடுவதற்கான சாத்தியங்களே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில்
குறிப்பாக தூத்துக்குடியில் production இருக்க unit. வேண்டிய அற்புதங்கள் காரணம் எத்தனையோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சின்னதாக சொல்லிடுறேன், அந்த என்டையர் விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் அந்த கேன்சர் வந்துருச்சு, பாதிப்பு, உயிர் சேதம் வந்ததுன்னெலாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ அவங்க தயாரிக்கிற அந்த பாஸ்பரிக் ஆசிட் எடுத்திங்கன்னா அதை வைத்துக்கிட்டு தான் விலங்குகளுக்கு தீவனமே ரெடி பண்ணுறோம். 2,30,000 மெட்ரிக் டன் தயார் பண்ணோம் அந்த ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும். அங்கே நடந்து கொண்டிருந்த காலத்தில் மொத்தம் 6 விபத்துக்கள் தான் ஸ்டெர்லைட்டில் வந்து நடந்ததுங்கிறது. விபத்துங்கிறது ஒரு உயிர் போனாலும் விபத்து, 10 உயிர் போனாலும் விபத்துங்கிற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காகித தயாரிப்புக்கு முக்கியமான ஒரு விஷயமாக அது இருந்தது. அப்போ காகித தயாரிப்பு பண்ணுறவங்கெல்லாம் கேன்சரில் செத்து போயிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஐடோப்ளூரிஸ்டிக் ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பெரோ சாண்டுன்னு சொல்லி நம்ம ஆற்று மணல்களுக்கு பதிலாக இந்த மணல் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 60,000 மெட்ரிக் டன் அவங்களால தயாரித்து இந்த ஆசிட்டை கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட்டில் மட்டும்தான் விவாதம் இருந்தது. சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஓப்பனாக வைத்து அதற்கப்புறம் தான் நீங்கள் அதை ரீஃபைன் பண்ண முடியுங்க, அதாவது ரீப்ராசஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது அதனால் ஆபத்துக்கள் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செஞ்சது. ஆபத்து இருக்குன்னா உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் 14 கிலோ கேஸ் சிலிண்டர் இருக்குது. தப்பாக ஆப்ரேட் பண்ணால் மொத்த காலனி முடிஞ்சு போயிடும். அதற்காக அதை நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்களாங்கிற கேள்விக்கு நீங்கள் வாங்க. ஆனால் சல்ஃபூரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் டிட்டர்ஜென்ட் சோப்பு அதுலேருந்து தான் தயாரிக்கிறோம். அப்போ நாம எல்லாரும் டிட்டர்ஜென்ட் சோப்பு, நீங்கள் ஸ்டெர்லைட்னால எவ்வளோ இழப்பு அப்படிங்கிற பட்டியல் நான் ஏற்றுக்கிறேன் சார். இப்போ இல்லை, நீங்கள் தூத்துக்குடியையே ஏதோ 3,500 வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடியதா, இல்லை நம்பர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க 16,000 கோடிக்கு சொல்லிட்டு 1,119 கோடிக்கானதான் இப்போ ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கார்ஸே மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்த உலகத்திலே அவங்களுக்கு வந்து 13,953 எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. 35,000 எலக்ட்ரிக்கல் கார் அவங்க 2023 வரைக்கும் தயாரிச்சிருக்காங்க. வின்ஃபாஸ்ட்டையும் நீங்கள் ஸ்டெர்லைட்டையும் ஏன் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது? அதை விட ரொம்ப முக்கியம் என்ன, தூத்துக்குடியில் மட்டும் வேலைவாய்ப்பையும் என்வாயன்மெண்ட் அந்த சோர்சஸ்ல நாம கேக்குறோம். என்வாயன்மெண்டல்ல அப்ப பிரச்சனை இல்ல. எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் இல்ல. அப்படி என்விரான்மெண்டல் இஷ்யூக்கு நம்ம தூத்துக்குடிக்கு மட்டும் நீங்க தனியா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா எல்லா இடத்துக்கும் அதை வரத்தான் செய்யணும். இப்போ குஜராத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஜகாடியா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இதே மாதிரி ஸ்டெர்லைட் மாதிரியான ஒரு காப்பர் இது இருக்கு. அது 2ஆம் தரம் தயாரிக்கக்கூடிய ஒன்று இருக்கு, உலகம் பூரா இருக்கு. நம்ம நாட்டில் அது வரக்கூடாது, அது இருக்கக்கூடாது. ஸ்டெர்லைட் இருந்ததுன்னா காப்பரில் நாம் தன்னிறைவு பெற்றுருவோம். தன்னிறைவு பெற்றதுன்னா சைனாவை நம்ப முடியாது. இப்படி பல காரணங்களுக்காக அதை கொண்டு வந்தது. குறிப்பாக கேன்சர் வந்து குறிப்பிட்ட இனம் மதம் சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதிகம் வந்ததுங்கிறதெல்லாம் வேற விவாதம். ஆனால் தூத்துக்குடி மட்டும் இன்னும் தூய நகரம் மாதிரியும் மற்ற மாவட்டங்கள்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறதில்லை. ஆனால் உங்களுக்கு என்ன புரியணும், இந்த கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய உற்பத்தியும் வந்துடக்கூடாது, அங்கே வறுமை இருக்க வேண்டும். அதுதான் பல விதங்களுக்கு பயன்படி. சார் நான் உங்களுக்கு கேட்டேனே, அப்படி எப்படி ஒரு அரசு நினைக்கும்? நான் நினைக்கணும்னு சொல்லியா காமராஜ் ஐயாவுக்கு அப்புறம் எத்தனை வருடமா நம்ம ஆட்சி செய்துட்டு இருக்கோம் தமிழகத்துலன்னு பாருங்க. ஏன் பர் கேபிட்டா இன்கம் அங்கே வந்து பாதிக்கு பாதி இருக்கு? அப்போ அங்கே வந்து ஏதோ ஒன்று நடக்கலைங்கிறதுனால தானே அங்கே இருக்கிற மக்கள் அதை தடுத்தாங்களா? நான் என்கிட்ட வரக்கூடாது. இனி மாறணும். ஆனால் போன்ற கார் தொழிற்சாலைகள்லாம் வரல. இல்லை இனி வந்து பாருங்க, கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலைகள், அதாவது ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய மாநிலம்னா தமிழ்நாடு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரீஜன் வைஸ் பிரிக்க வேண்டியது இருக்குல்ல, எந்த பகுதிகளில் அதிகமாக? அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே. அதாவது மேற்கு வடக்கு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புக்கும் கிழக்கு தெற்கில் இருக்கக்கூடிய மந்தத்தனத்துக்கும் நிறைய பொலிட்டிக்கல் காரணங்கள் இருக்குது. அதுக்கு தவிர நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவிலேயே உலகத்தில் தயாரிக்கிற காப்பரில் 3.5% தான் நாம் இந்தியாவிலேயே தயாரிக்கிறோம். அதில் ஒரு பகுதியை தான் உங்களுக்கு ஸ்டெர்லைட் காலைக்குள்ளே கொண்டு வந்தோம். பாவலன் சார், நான் போகிறதுக்கு ஒன்றுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்தது இதே ஒரே ஒரு வரி மட்டும் பதில நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது இங்கே உள்ள வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இந்த 3,500ங்கிறது ஸ்டெர்லைட்னால இழப்பை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற உங்களுக்கு நிவர்த்தியா கொடுக்குற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகிடுமா, மறைமுகமாகவும்? ஸ்டெர்லைட்டால நம்ம ஏந்ததுங்கிறது வந்து அடிப்படையில் காப்பர் உற்பத்தி, அது மிகப்பெரிய விஷயம். அடுத்த 45 ஆண்டு காலத்துக்கு தூத்துக்குடி மக்கள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற வேலை வாய்ப்பு அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. தூத்துக்குடியே கவனம் செலுத்தியதே இல்லை. நான் சொல்றது 50 வருடங்களாக இந்த கிழக்கு தெற்கு மாவட்டங்களில் எந்த கவனமும் யாரும் செலுத்தியதே கிடையாது. அங்கே போகிறதுக்கும் நிறைய, தூத்துக்குடி போகுவதற்கும் புது தொழிற்சாலை தொடங்குவதற்கும் நிறைய பேர் யோசிப்பாங்க.
யோசிப்பாங்க. கடந்த 5 வருடங்களில் 6 வருடங்களில் செம்காப்பும் வின்ஃபாஸ்ட்டும் மட்டும்தான் அங்கே வந்தாங்க. செம்காப்புக்கும் மேனுஃபேக்சரிங்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க வந்து போர்ட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க தான். ஸோ அங்கே எந்த ஒரு பெரிய உற்பத்தி சாலைகளும் வரலை. சரி. வின்ஃபாஸ்ட் போனதற்கான காரணம் கருமிங்கிற வார்த்தையை நாகரிகமாக பயன்படுத்துகிறேன். காஸ்ட் கம்மி பண்ணோங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அது வந்து தூத்துக்குடிக்கு போச்சே ஒழிய வேற ஒரு கம்பெனியாக இருந்தால் அது தூத்துக்குடிக்கு போயிருக்கவே போயிருக்காது. சரி.